ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். இந்த ரேங்க் இந்த டைரக்டர் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், அவன் நம்ம வழிக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சுத்துறதுக்காக போயிருந்திருப்பா. ரெண்டு பேரும் புதுசா மேரேஜ் ஆனா ஹனிமூன் கப்பல் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த டைரக்டரோட வைஃப் வந்து செம்ம அடி போட்டு அவளை வெளியே துரத்தி விட, அவளும் வேற வழி இல்லாத ரேக் வீட்லயும் தங்க முடியாத, இந்த டைரக்டர் கூடயும் இருக்க முடியாத தனியா இருந்துகிட்டு இருந்தா. ரகும் தனியாவே குழந்தைய வச்சு பாத்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க. குழந்தைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக, அதே சமயத்துல இந்த ரேங்கும் அந்த டைரக்டர் கிட்ட எப்படியாவது போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக ட்ரை பண்ண. ஆனா அந்த டைரக்டர் என்ன பண்ணிடுறான், இவளை அந்த மாஃபியா கேங் டான் கிட்ட இவளை வித்துறான். அதை தெரிஞ்சு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உட்காந்து தனியா என்ன பண்றதுன்னு தெரியாத அழுதுகிட்டு இருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட். ஸ்டார்டிங்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு இல்லையா, காலையில விடிஞ்சும் போயிடுது. ரகு அவன் மடியிலேயே குழந்தைய வச்சுக்கிட்டு படுத்து அவனும் அப்படியே தூங்கி போக, அவங்க ஆன்ட்டியும் வந்து பாக்குறாங்க. ரக் குழந்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரகையும் எழுப்பி விட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் குழந்தை இப்படி வச்சிட்டு இருக்கன்னு பாக்க. அப்பதான் குழந்தை தொட்டு பாக்குறாங்க, நல்ல ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. இவன் உடம்புலயும் ஜுரம் ஒட்டி இருக்குமா, செம்ம காய்ச்சல் இவனுக்கும் இருக்கும். என்னப்பா உனக்கு நெருப்பா கொதிக்குது, நீ தூங்கவே இல்லையா அப்படின்ட்டு. சரி நீ தூங்கு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப ஆண்ட் இருந்துட்டு, நான் ரக்கு மெடிசன் கொண்டு வரேன்ட்டு போக, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்ட்டு குறுகுறுன்னு ரக்க பாக்குறாங்க. என்ன பண்ண போறாங்க, என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அப்ப நம்ம பிம்க்கு கால் பண்றாங்க. பிம்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ரக் உடம்பு சரியில்லாத இருக்கான், நீ அவனை கொஞ்சம் பாத்துக்கிறியா, நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, நம்ம பிம்மும் என்னாச்சு குழந்தைக்கு, நல்லா தானே இருந்தான்னு கேட்க, இல்ல ரொம்ப ஜுரம் அடிக்குது, அந்த ஜுரம் அவனுக்கும் ஒட்டிக்கிச்சு, அவன் கண்ணை கூட முழிக்கல, ரக் வீட்லயே தூங்கிட்டு இருக்கான், சாப்பிட கூட இல்ல, கொஞ்சம் மெடிசன் எடுத்து கொடுக்குறியாமா, அவனுக்கு ஏதாவது பசிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து மெடிசன் கொடுமா அப்படின்னு சொல்லவும், சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிம்மும் ரகோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தேர்டும் பிம்ம பாக்குறதுக்காக வருவான். அப்ப இவங்க போறத அவன் பின்னாடி பாத்துறான். எங்க போறான்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்க. பிம்மும் ரக போயிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி விடுறாங்க. ரக் எழுந்திரின்னு அவனு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, பிம் நீதானா, என்ன ஒரு அடி அடியான்னு கேட்க, எதுக்காக அடிக்கணும்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் நீதான் என் பக்கத்துல உட்காந்துருக்கியா, இல்ல நான் கனவு எதுவும் காண்றேனா அப்படிங்க. பிம்மும் கையை போட்டு நல்லா திருக்கி விட்டுட்டு, இப்ப கனவுல எல்லாம் நனவுலதான் இருக்கேன்னு தெரியுதான்னு கேட்க, அப்பா என்ன இப்படி திருக்கி விட்டுட்ட, கையெல்லாம் வலிக்குது பாரு அப்படின்ட்டு எழுந்திருக்க. பிம்மும் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு, இதை குடின்னு சொல்லி கொடுக்க, அப்பதான் பிம்க்கு ஞாபகம் வருது, நீ சாப்பிட்டியா, இந்த டேப்லெட்டை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்ல, இல்லையே எனக்கு தெரியல, எனக்கு வயிறெல்லாம் ஆனா வலிக்குது அப்படின்ட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடாரு. நல்லா தான் இருக்கா, நான் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கவும் பிம்மும் சரி நான் உனக்கு டேபிள்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிம் எழுந்திரிச்சு போக பார்க்க, பிம் என்னை கூட்டிட்டு போக என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, நீ என்னை கூட்டிட்டு போய் உட்கார வையன், இல்லைன்னா மயக்கம் போட்டு இங்கே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழஞ்சி பேச, பிம்மும் வேற வழி இல்லாத வான்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரகையும் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு பிம்மும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த இதை சாப்பிட்டு இந்த டேப்லெட்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு பார்க்க, ராகு வந்துட்டு, இல்ல என்னால முடியாது பிம், நீ கொஞ்சம் எனக்கு ஊட்டி விட, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு சாப்பிடுறதுக்கு சத்தே இல்ல, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியான்னு கெஞ்ச ஆரம்பிக்கும். பிம்மும் வேற வழி இல்லாத சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்னாடி தான் தேர்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அவனும் பிம் இவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தேர்டும் பாத்துறான். அவனுக்கு செம்ம கோவமாகுது. இங்க பிம்மும் ரக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு, சரி நான் கிளம்புறேங்க. ரக் இருந்துட்டு, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன நினைச்சு கவலைப்பட்டு தானே இங்க வந்தேன்னு கேட்க, நான் உன்னை நினைச்சு கவலைப்படவே இல்லையே, நீ இப்படியே காய்ச்சல்ல கடந்து செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, பிம் ஏன் அப்படி சொல்ற, என்ன ஒரு நாய்க்குட்டியா நினைச்சு கவலைப்படுறதா நினைச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிம்க்கு சிரிப்பே வந்துருது. சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இது பாக்குற தேர்டுக்கு செம்மையா ஜலஸ் ஆகுது. பிம்மும் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிம் கிளம்புறதுக்கு போக, ரக் கையை பிடிச்சிக்க, இதை பாக்குற தேர்டுக்கு அப்படியே அழுக வர மாதிரி இருக்கு. அழுக அடக்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். ரகும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தேர்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பிம்மும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தேர்ட் பிம் வீட்டுல தான் உட்காந்துருப்போம் போல இருக்கு. பிம்மும் வந்த உடனே தேர்ட் எப்போ வந்தன்னு கேட்க, ஆனா தேர்ட் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்கறதுக்கு, நீ ரக் வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேன், அதனால உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்ல, பிம்க்கு ஷாக்கா இருக்கு, அதோட கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எனக்கு தெரியும் இத மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னு, ஆனா எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு, ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, நீ இன்னமும் ரக் தான் லவ் பண்றியோன்னு நான் நினைக்கிறேன், அவன் கூட இருக்கக்குள்ள நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நல்ல வேலை எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நீ இப்ப சொல்லு எனக்கு என்ன ஆன்சர் சொல்றதா இருக்குன்னு கேட்கறதுக்கு, அதுக்கு நம்ம பிம்பம், என்னை மன்னிச்சிரு தேர்ட், நான் இவ்வளவு நாளா உனக்கு ஆன்சர் சொல்லாத இவ்வளவு நாளா லேட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணு, நீ லவ் ஒருத்தவங்க மேல கருணையை காட்டுறதுதான் லவ்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படி இல்ல, அது ஒரு அட்டாச்மெண்ட், ஹாப்பினஸ், அவங்க கூட இருக்கக்குள்ளேயே
உனக்கு நல்லா ஹாப்பியா இருக்கும். அது சாதாரணமா ஜோக் பண்றதாலயோ இல்ல சிரிச்சு பேசுறதாலயோ அந்த ஹாப்பினஸ் வரப்போறது இல்ல. இது தனியாவே அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்ட்டு நீ இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டினது சிம்பத்தி தானே தவிர லவ் கிடையாது. அது உனக்கே நல்லா தெரியும். நீயே நல்லா யோசிச்சு பாரு. நீ யார் கூட இருக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்க, அவங்கள நீ பார்க்காம இருக்கவே முடியாதுங்கிற நிலைமையில ஒருத்தவங்க உன் கூட இருப்பாங்க. அதை நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த மாதிரி உன் மனசை தொட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதை நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிட தேர்டுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எதை பத்தி இந்த பொண்ணு சொல்றான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிட்டயும் வந்து இந்த மாதிரி பிம் சொன்னா அது யாரா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. ஆன்டியும் பிம் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் தான், அது என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீ தான் யோசிச்சு பார்க்கணும். ஆனா தேர்டுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியும் பிம்மும் ரக்கும் வந்து ரொம்ப ஸ்வீட்டான கப்பல்ன்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் ஹர்ட் ஆகல. ஆனா பிம்க்கு துரோகம் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு கோவம் தான் எனக்குள்ள இருக்குது. திரும்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா என் மனசுதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆன்டி இருந்துகிட்டு நல்ல வேலை பிம் இவ்வளவு சீக்கிரத்துல அவளுடைய பதில சொல்லிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம். உங்ககிட்ட சொல்லினா இல்லையா உன் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு, அதை நல்லா யோசிச்சு பாரு. யாரு உன் மனசுல இருக்கிறது அதை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கண்டுபிடின்னு சொல்ல. என்ன சொல்றீங்க ஆன்டி? அவளும் அதே தான் சொன்னா, நீங்களும் அதே தான் சொல்றீங்க. எனக்கு அந்த மாதிரி என்ன யார் மேலே இல்லையே ஆன்டி. அப்படி யார் இருக்கா என்கிட்ட சொல்றீங்களா? நீங்கள அது சொல்லுங்களேன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆன்டி இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா, நான் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன்ட்டு அவங்க அங்க இருந்து கழட்டு போயிடுறாங்க. இவன் பின்னாடியே ஆன்டி சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அவங்க அதை கண்டுக்காத போயிட இவன் வழி தெரியாத யாரா இருக்குன்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரேங்கை கொண்டு வந்து அந்த டைரக்டர் அந்த டான் கிட்ட விட்டுட்டான். அதுவும் ரேங்க் கிட்ட நீ பீட்டர் கிட்ட உனக்கு தேவையானதை என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், அவங்கிட்ட நீ இருக்கிறதே உனக்கு பெனிஃபிட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போக அவளுக்கு செம்ம பயமா இருக்கு. பயந்துகிட்டே இருக்கா. டைரக்டர் அந்த டான் கிட்ட ரேங்கை விட்டுட்டு வெளியே வர அந்த இடத்துல இவன் வைஃப் இருக்கா. வைஃப்காரையும் நீ இவன் கூட இவளை கொண்டு வந்து கோத்து விடணுங்கிறதுக்காக தான் அவன் கூட பழகுற மாதிரி நடிச்சியான்னு கேட்க, ஆமா இது ஒரு பிசினஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த லேடிக்கும் அப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. பரவாயில்ல அவ இந்த இடத்துக்கு வந்துட்டா, இதுக்கு மேல அவளால தப்பிக்கவே முடியாதுன்னு இருக்க. இதுங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த உள்ள இந்த டான் இருக்கான் இல்லையா, அவன் என்னாச்சு பயந்த மாதிரி இருக்கியன்னு கேட்டுட்டு இருக்க. ரேங்கும் நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்குள்ள செக் எடுத்து நீட்ட அதை பார்த்த உடனே இவளுக்கு ஹாப்பி ஆயிடுது போல இருக்குது. உடனே ட்ரிங்க் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும். பிம் வீட்டுல அவ தங்கச்சி லண்டனுக்கு போறதுக்காக துணி எல்லாம் பேக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்க. பிம்மும் பார்த்துட்டு இதுக்கு மேல் கொண்டு நீ லண்டனுக்கெல்லாம் ஓடி போகணுங்கிற அவசியம்லாம் இல்ல அப்படின்ட்டு பிம் சொல்ல, நீ என்ன சொல்றேன்னு கேக்குறதுக்கு, ஆமா நான் தோட கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்ல, என்னக்கா சொல்றேன்னு கேட்க, ஆமா நானும் தோட லவ் பண்ணவே இல்ல, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்ல, ஏன்க்கா என்னாச்சு எதுவும் பிரச்சனையானு கேக்குறதுக்கு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவன் உன்னைதான் லவ் பண்றாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் அவனை தானே லவ் பண்ற அப்படிங்க. வானம் அப்படியே அமைதியா உட்காந்துருக்க, தலையிலே கொட்டி இவ்வளவு நாளா அவனை லவ் பண்ற விஷயத்த என்கிட்ட இவ்வளவு நாளா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல, என்கிட்ட நீ முதல்ல சொல்லிருக்கலாம்லன்னு கேக்குறதுக்கு, அக்கா இந்த விஷயம் தோடுக்கு தெரியுமான்னு கேட்க, அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அக்கா உனக்கு எப்படி தெரியும் என்னை லவ் பண்றான்னு கேக்குறதுக்கு, எனக்கு தெரியாதா, என் தங்கச்சி கூட பழகுறவங்க எப்படி பழகுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு, நீ எங்கேயோ ஓடி போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, உன்னை நம்பலாமாக்கா, உண்மையாலுமே என்னை லவ் பண்றானான்னு கேட்க, உண்மையாலுமே லவ் பண்றான், நீ என்னை நம்பலாம், சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து சேருவான்ட்டு பிம்மும் சொல்ல, வான்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பிம்ம ஹக் பண்ணிக்கிட்டு அடுத்ததா ரேங்க் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த பீட்டரும் பெட்ல படுத்திருக்கான். ரேங்க்கு கூட போய் படுத்துக்க. கொஞ்ச நேரத்துல தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தவன் அவன் முடிய பிடிச்சி இழுக்க, அவ கத்திட்டு எடுத்து விட்டுட்டு எதுக்குடா என் முடிய பிடிச்சி இழுக்குதன்ட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறையை கொடுக்க, அவன் சிரிக்கிறான். சிரிக்கிறத பார்த்த உடனே இனி என்னடா பைத்தியக்காரனா சைக்கோவாடா அப்படின்ட்டு திட்டவும் அவ செம்மையா முடிய பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரகுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுது போல இருக்குது. அவனும் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டு வந்து ரக் கிட்ட கொடுக்க, ரகும் இல்ல நான் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல, ஏன்டா ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னு கேட்கறதுக்கு, இல்ல அங்க பெம்மும் தோடும் வருவாங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்காது எனக்கு பிடிக்கல, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்ல, இல்ல நீ அதுக்காகவா என் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்ட்டு ரக் ஃப்ரெண்டும் ஃபீல் பண்ண, சரி சரி விடு விடு நான் வரேன், எனக்கு பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்ல, அப்பதான் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. கண்டிப்பா வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ரேங்க் செம்மையா நைட்டு ஃபுல்லா அடி வாங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே ஷாப்பிங்க்கு வந்துட்டா. இப்ப அவ ஆசைப்பட்டதெல்லாம் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா ட்ரையல் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்றா. ஆனா அவ கையில இருந்து பேக் எல்லாம் கூட கீழே விழுந்துருது, அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கா போல இருக்கு. அந்த கொடூரக்காரன் செம்மையா அடிச்சு போட்டிருக்கான். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உள்ளேயே நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவளோட
அவளுடைய பாடி கார்ட்ஸ் கிட்டயும் இந்த திங்ஸ் எல்லாம் போயிட்டு கார்ல வைங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விட்டுறா. தனியா இப்ப வந்துகிட்டு இருக்க. அப்ப நம்ம பிம்மும் மீனாவும் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க நம்ம ரேங்க பார்க்கவும், ரேங்க் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க, ரேங்கும் எதுவும் வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு மீனா கிட்டயும் வணக்கம் சொல்ல, மீனாவும் வணக்கம் சொல்றா. ஆனா பிம் கிட்ட திமிராவே பேசுறா. நான் காலையிலேயே ஷாப்பிங்காக வந்துட்டேன், என்னோட திங்ஸ் எல்லாம் எனக்கு தூக்க முடியல, அதனால பாடி கார்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. பிம்மோ, ரேங்க் நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்ப போக, பிம்மோ வெயிட் பண்ண ரேங்க்ன்ட்டு கையை பிடிக்க, அவ கையில தான் அடிபட்டிருக்கு இல்லையா, பேக் எல்லாம் கீழே விழுந்துருது, அப்படியே கை வழியில துடிச்சு போயிடுறா. திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் எடுக்கலான்ட்டு எடுக்க போக அப்பதான் பிம் பாக்குறா, அவன் முகத்துல எல்லாம் அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துறா. செம்ம ஷாக் ஆயிடுது. இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு திங்ஸ் எடுக்க போக, அவ முகத்துல இருக்கிற அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த காயத்தை, உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் கழட்டி பார்க்க, அவ முகம் எல்லாம் கண்ணி போயிருக்கு. ரேங்கும் சமாளிச்சுக்கிட்டு, நான் பாக்ஸிங் கத்துக்கிறேன், அதனாலதான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சமயம் பார்த்தா அவன் மேல் துப்பட்டா கீழே விழுந்துருது. உடம்பெல்லாம் செம்ம அடிபட்டிருக்கு. பிம்மும் என்னாச்சு ரேங்க், உன் உடம்பெல்லாம் இப்படி அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கை வலி தாங்க முடியாத அழுதுகிட்டே நடந்துகிட்டு இருக்கா. பிம்க்கும் அதை பாக்குறதுக்கு தாங்கிக்க முடியல. அடுத்ததான் நம்ம மீனாவுக்கும் மேரேஜ் கொண்டான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி ஆயிடுது. தோடோட ஹோட்டல்ல தான் பார்ட்டி வைக்கிறாங்க போல. அங்க தோடம் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆன்ட்டியும் வந்துட்டு எல்லாமே சரியா இருக்கா, நீ ஃபுட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, ஆன்ட்டியும் அங்க இருந்து போனவங்க திரும்ப வந்து, தேர்ட் இன்னைக்கு நம்ம வான் ரொம்ப அழகா ரெடியா இருக்கான்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு ரொம்ப நார்மலா இருக்கான். மறந்துடாத, வான் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் கூட அவன் ரொம்ப நார்மலாவே இருக்க. இந்த மரமண்டிக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்ட்டு ஆன்ட்டியும் அங்க இருந்து கிளம்பிற. வானும் வரா, செம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர. தேர்ட் இப்பதான் நம்ம வான ஃபேன்சியான ட்ரெஸ்ல அழகா பாக்குறான். ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, ஆன்ட்டி அப்பவே சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நான் அழகா இருக்கேன்னு நீங்க சொல்லலையாங்க. வான் கோவப்படுறத பார்த்த உடனே, அது எப்படி நான் சொல்லாத, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். உடனே தேர்டும் அங்க உள்ள ஃபுட்டை பத்தி, இதெல்லாம் இப்படி சரி பண்ணி வை, சாலட்லாம் நல்லா ஹெல்தியா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்ட்டு வான் கிட்ட திரும்பவும் வேலை வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வானுக்கு செம்ம கோவமாயிடுது, நீ சரியான முட்டாள்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போயிடுறா. தேர்டுக்கு அப்பயும் ஒன்னும் புரியாம, நம்ம என்ன சொன்னோம், எதுக்காக இப்படி முட்டாள்னு சொல்லி திட்டி விட்டு போறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. கல்யாண பொண்ணு மாப்பிளையும் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளுடைய ஹஸ்பண்டை கூட்டிட்டு வரா. இப்பதான் எல்லாருமே அவளுடைய ஹஸ்பண்டே பாக்குறாங்க போல. ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தேர்ட், பிங், அப்புறம் வான்ட்டு இவங்க 3 பேரும் தனியா ஜோடியா நின்னுட்டு இருக்க. அடுத்ததா மீனாவும் மீனாவோட ஹஸ்பண்டும் தனியா நின்னுட்டு இருக்க. அப்புறம் மீனாவோட ஃப்ரெண்டு, கே ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட், அவங்க 3 பேரும் தனியா நின்று போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரக் வரான். ரக் பார்த்துட்டு தேர்டு கூட நம்ம பீமை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப இதா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. இதுல வேற எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்ச உடனே தேர்டும் நம்ம ஹோட்டலை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு யூடியூபர் வந்திருக்காங்க, அவங்கள மீட் பண்ண போலாமான்ட்டு பீம் கிட்ட சொல்ல, கண்டிப்பா போலாங்கவும், அப்ப நான் வாங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கையை பிடிச்சிக்க சொல்ல, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கையை பிடிச்சிக்கிறா. இதையும் ரக் பாக்குறான். இந்த மீனா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சரியான பிளே பாய் போல இருக்கு. அவன் போய் தனியா பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற கே ஃப்ரெண்டும், இங்க பாரு உன் ஹஸ்பண்ட போய் பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான், வளைஞ்சிட்டு இருக்கான், அவனை போய் பாருங்கவும், அவன் அங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கடலை போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணுங்க கிட்ட நான் இவனோட வைஃப் தான் அப்படின்ட்டு மீனாவுடைய ஃப்ரெண்டும் போய் சொல்ல, எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதுல வேற அந்த பொண்ணுங்க கிட்ட போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சைகை கட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம பீமும் தேர்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு வந்திருக்கிற யூடியூபர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரக் பின்னாடியே வந்து அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ரகுடைய ஃப்ரெண்டும் ரக்னு கூப்பிட, அப்பதான் அவனுக்கு சுய நினைவே வந்து அவங்களுக்கும் போயிட்டு விஷ் பண்ணிட்டு 3 பேருமா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்பயும் ரக் பிம்மையே பாத்துக்கிட்டு இருக்கான். மீனாவுக்கும் நல்லா புரியுது, மனசு கஷ்டத்துலதான் அப்படி பாத்துட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு 3 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சரி நான் இங்க இருந்து கொஞ்சம் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போக, அந்த யூடியூபரும் கொஞ்சம் வயசானவங்க போல இருக்கு, அவங்க நான் பிம் கூட கொஞ்சம் வெளியே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் ரகு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ரகும் பாத்துக்கிட்டு இருக்க. அந்த யூடியூபர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணி இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே நம்ம பிம்மோட ஐடியா போல இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு, கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல vlog எடுத்து என்னோட பேஜ்ல போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உள்ள இருந்து கேம் விளையாடுற சத்தம் கேட்க, ஏதோ சத்தம் கேக்குது, கேம் விளையாட போறாங்க போல இருக்கு, நான் போக போறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்ப போக, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு உங்க லிப்ஸ்டிக் எல்லாம் உங்க பல்லுல பட்டிருக்கு, அதெல்லாம் தொடங்கலன்னு சொல்லவும் அந்த லேடியும் தொடச்சிட்டு அங்க இருந்து ஹாப்பி ஆயிட்டு போயிடுறாங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு. இதை பாக்குற ரகும் கிளாப் பண்ணிக்கிட்டு பிம் கிட்ட வர, பிம்மும் திரும்பி பார்க்க அப்பதான் ரக் வந்திருக்கிறதே இப்பதான் பாக்குறாங்க.
பாக்குறாங்க. நீ தான் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கியா, செம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர. பரவாயில்ல, நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஜலஸ் ஆகுதுன்னு சொல்ல நம்ம பிம்க்கு ஒண்ணும் புரியாத என்ன சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ரகு, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் அழகா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பிம்மும் ஒண்ணும் புரியாம நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன சொல்ற, உன்னையும் தோடையும் பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் தான் நம்ம பிம்க்கு புரிய வருது. ஓ அப்படி சொல்ல வரியா அப்படின்ட்டு ரக வேணும்னே கலாய்க்கணுங்கிறதுக்காகவே, ஆமா இதுக்கு முன்னாடி நான் சாய்ஸ் பண்ணதுதான் சரியில்லாத ஒரு ஹஸ்பண்டா போயிட்டான், ஆனா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா, அதனாலதான் ஒரு நல்லவனா பார்த்து நான் தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, வேணும்னே என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசாத பிம், நானும் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, ஆனா டூ லேட், எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் உள்ள போறேன்ட்டு கிளம்ப போக ஒரு நிமிஷம் நீலன்னு சொல்லிட்டு கை பிடிக்க பிம் முறைச்சு பார்க்க பயந்து போயிடுறான் கையை எடுத்துக்கிட்டு. பிம், நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இன்விடேஷன் எனக்கும் கொடுங்க, நானும் உங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்ல, இப்ப வரைக்கும் அதெல்லாம் யோசிக்கல, ஆனா சீக்கிரமாவே நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்ப இன்விடேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும், முடிஞ்சா வாங்க, இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா வர வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம பிம்மும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பயே தெரியுது அவன் முகத்துல கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கா. வந்தா கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஃபிளவர் பொக்கையும் மேல இருந்து தூக்கி போடணும், பின்னாடி பார்க்காமலே தூக்கி போடணும், அதை யாரு கேட்ச் பண்றாங்களோ அடுத்ததா அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுங்கிறது அவங்களுடைய சம்பிரதாயம். அதனால மீனாவும் ஒரு பூச்செண்டை தூக்கி போட அதை நம்ம வாண்டா கேட்ச் பண்றா. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பிம் இருந்துட்டு இந்த ஃபிளவர் பொக்கையை கொண்டு போயிட்டு தேர்டு கிட்ட சொல்லி ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்ல, வான் இருந்துட்டு இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் ப்ரொபோஸ் பண்ணலாம்ல, நீ தான் அவனை லவ் பண்றலன்னு கேட்க, ஆனா அந்த மரமண்டிக்கு இன்னும் அதை பத்தி தெரியலையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. சரி அவன் பக்கத்துல காட்டவாது செய்யன்னு சொல்ல, வானம் அந்த ஃபிளவரை எடுத்து காட்ட தேர்ட் பார்த்துட்டு தம்ஸ் அப் தான் காட்டிட்டு இருக்கான். இந்த மரமண்டிக்கு ஒண்ணும் யாராது அப்படின்ட்டு அந்த பொண்ணு முகமே சுண்டி போயிடுது. அந்த இடத்துல ரகு தானே இருக்கான். அவன் போயிட்டு தேர்டு கிட்டையும் நீங்க 2 பேரும் எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்க, தேர்ட் ஒன்னும் புரியாம நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு கேட்க, அதான் நீயும் பிம்மும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறதுக்கு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் எங்க 2 பேருக்கு எப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, என் பிம் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்க, இல்லையே இப்ப கூட வெளியே சொல்லிட்டு இருந்தா நாங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம்ட்டு, அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, யார் சொல்றது உண்மைன்னு கேட்க, அவ உன்னைய ட்ரிக் பண்ணி விளையாண்டுருக்கான்னு சொல்ல, என்ன சொல்றேன்னு கேட்க, நாங்க 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், எங்க 2 பேத்துக்குள்ள லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, ரக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற, உண்மையதான் சொல்றியான்னு கேட்க, நான் உண்மையதான் சொல்றேன், அவ ஜஸ்ட் உங்ககிட்ட விளையாடணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கா, அவ உன்னை தான் லவ் பண்றா, யாரையுமே அவளால லவ் பண்ணவே முடியாது, உன்னை மட்டும் தான் அவ லவ் பண்றா அப்படின்னு சொல்ல, ரகு ஷாக்கா இருக்கு. அவனால நம்பவே முடியல. உண்மையதான் சொல்றேன்னு கேட்கறதுக்கு, நான் உண்மையதான் சொல்றேன், அவ உண்மையாலுமே உன்னை லவ் பண்றா அப்படின்னு சொல்ல, ரகு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த இடத்துக்கு ஆன்டி தேர்டோடைய பழைய செக்ரட்டரி இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அவளை பார்த்த உடனே நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நீ மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கறதுக்கு, நான் மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக வரல, ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன விஷயம், எதுவும் உனக்கு வேலை எதுவும் வேணுமான்னு கேட்கறதுக்கு, வேலை எனக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு, பிம்மோட தங்கச்சி தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கா, நாங்க அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ என் கூட வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவ இந்த இடத்த விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்ல, ஏன் என்னாச்சு, எதுக்காக அப்படி நினைக்கிறான்னு கேட்கறதுக்கு, ஏன்னா அவ மனசுல நினைக்கிறவன் முட்டாள்தனமா இருந்தா என்ன பண்றது, அதனாலதான் அவ இந்த இடத்த விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு ஒன்னும் புரியல, நீ யார பத்தி சொல்ற, எதை பத்தி சொல்றன்னு கேட்க, வான் ஒரு பொண்ணு இல்ல, அவளும் ஒருத்தனா லவ் பண்ணா, ஆனா அந்த பையனுக்கோ அவங்க அக்காவை தானே பிடிச்சிருக்குது, அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அதனாலதான் அவனை விட்டு அங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு அப்பவும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவ வேலை செய்யற இடத்துல ஒரு பையனா லவ் பண்றா, ஆனா அந்த பையனுக்கு அவங்க அக்கா மேல லவ், நீ எதை பத்தி சொல்ற, நீ யார பத்தி சொல்ற அப்படின்ட்டு அவனுக்கு கை காலெல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருது. அப்பனா அவ என்னைதான் லவ் பண்றாளான்னு கேட்க, அந்த பொண்ணும் ஆமா அவ உங்களதான் சீக்கிரட்டா இவ்வளவு நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அத முத நாள் இங்க வந்திருந்தப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு கூட இவ்வளவு நாளா இருந்தீங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியலையா, அவ லவ் பண்றது உங்களதாங்கிறது இவ்வளவு நாளா தெரியாத இருந்திருக்கீங்களே அப்படின்ட்டு அவளும் கேட்க, திரும்ப திரும்ப தேடும் உண்மையாலுமே அவ என்னதான் லவ் பண்றாளான்னு கேட்டுட்டே இருக்கான். அப்பதான் நினைச்சு பாக்குறான், ஆன்டி சொன்னாங்களே நிறைய விஷயங்கள், நீ கேர்ஃபுல்லா யோசிச்சு பாரு, உன்னை யார் லவ் பண்றாங்கன்ட்டு, நீ யார லவ் பண்றன்ட்டு உன் உண்மையான மனசை தொட்டு கேட்டு பாரு அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பிம்மும் கூட சொல்லியிருப்பா. அதெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம வானம் அந்த பொண்ணை பாத்துடுறா. அவளுக்கிட்ட ஹாய் சொல்லிக்கிட்டு பக்கத்துல வர, தேர்ட் அவ கையை பிடிச்சிட்டு என்ன தனியா கூட்டிட்டு வந்து, நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, என்ன சொல்றீங்க, நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு கேக்குறதுக்கு, இவ்வளவு நாளா நீ என்னை விரும்புற விஷயத்த, நான் உன்னை விரும்புற விஷயத்த பத்தி ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஆணுக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க. நானும் இவ்வளவு நாளா இது தெரியாத இருந்திருக்கேன், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என் பக்கத்துல இவ்வளவு நாளா என் கூட இருந்து எனக்கு துணையா இருந்து எல்லா விஷயத்திலயும் கை கொடுத்து என்னோட முன்னேற்றத்துக்கு நீ தான் காரணமா இருந்திருக்க. அதெல்லாம் தெரியாத நான் என்னென்னவோ பண்ண இருந்திருக்கேன். நான் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு இப்பதானே தெரியுது, நீ சொல்லவே இல்லை
இல்ல நீ லவ் பண்ற விஷயத்த உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஏன் நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, எனக்கு முன்னாடியே தெரியும் நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு, ஆனா இவ்வளவு நாளா உனக்கு தான் அது புரியல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றதுக்கு, ஆமா நீ லவ் பண்ண விஷயமும் எனக்கு தெரியல, நான் உன்னை லவ் பண்ற விஷயமும் எனக்கு தெரியாத போயிடுச்சு, சரியான நான் முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே நீ என்ன லவ் பண்றியன்னு கேட்க, ஆமாங்க அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிட்டு அழவே ஆரம்பிச்சிடான். அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டு இருக்கா. ஒரு வழியா இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அடுத்ததா நம்ம பிம் கிட்ட மீனா ஒரு ஃப்ளவர் பொக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இது உனக்காக நானா ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறா. ரொம்ப ஹாப்பியா இருக்க. மீனாவும் எனக்கு தெரியும் நீ இன்னமும் அவனை தான் லவ் பண்றங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன் மனசுல நீ ஏத்துக்க மாட்டேங்கிற, நீ அவனை லவ் பண்ற விஷயத்த அவன்கிட்ட சொல்லு, நீ ஏத்துக்க அவன்கிட்ட முதல்ல போய் சொல்லு, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ட்டு மீனா சொல்ல, இது எல்லாத்தையும் ரக்கும் பாத்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி இருந்து. சும்மா அமைதியாவே நின்னுட்டு இருக்க, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலும் சும்மா நீ சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நானும் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்க, ரக்கும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ரேங்கும் சரியான மோசமான வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கு. பாவம் அந்த டானும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாலே போட்டு செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லுடா, இவங்கிட்ட இருந்த உண்மையை வாங்குற வரைக்கும் இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாட்கள்கிட்ட விட்டுட்டு திரும்பி பார்க்க, பாவம் ரேங்க் அடிப்பட்டு ஏற்கனவே நொந்து நூலாகி வெளியே வந்துகிட்டு இருக்க. அவளை பார்த்த உடனே என் பக்கத்துல வான்னு கூப்பிட, அவ பயந்து போயிட்டு இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்ல, ஒழுங்கா என் கிட்ட வான்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு செமையா பயந்துகிட்டு இருக்க, கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சிக்க, அவ காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. பிம் ரக்க தான் விரும்புறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுல இருந்தே அவனுக்கு கை கால் ஓட மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் அவன் தங்கச்சி மூலியமா ஒரு பிளான் போட்டு பிம்மையும் நம்ம ரக்கையும் ஒன்னா மீட் பண்றதுக்காக ரெடி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பிம்ம தேர்டோடைய ஹோட்டலுக்கு நம்ம வான் கூட்டிட்டு வர, ரகும் உள்ளதான் இருக்கான், ரகும் தேர்டும் தான் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம், நீங்க அதுக்கப்புறம் தெரியாத மாதிரி வாங்க, அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆன்ட்டியும் பார்த்துட்டு பிம் வந்துட்டான்னு சொல்ல தேர்ட முன்ன போயிட்டு உட்காந்துக்கிறான். சாப்பிடறதுக்கு வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு தேர்ட் பிம்மோடைய தங்கச்சிக்கிட்டு செய்கையிலேயே எதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரக் உள்ளதான் இருக்கான், அவங்களை எப்படியாவது மீட் பண்ண வைக்கணும், ஏதாவது பிளான் பண்ணுங்கிற மாதிரி செய்கையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்க, இதை பாக்குற நம்ம பிம்க்கு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாத அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது, புரிய வருது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ரகும் வெளியே வந்து பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான், பிம் வந்துட்டாலே அப்படின்ட்டு. அந்த சமயத்துல நம்ம பிம்மோ எனக்கு வாஷ்ரூம் வருது நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போக, தேர்டுக்கு போச்சு மாட்டணும் போல இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க, உள்ள போறதுக்குள்ள நம்ம ரகம் எப்படியாவது இவளுக்கு தெரியாத மறைஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு பாப்பான். ஆனா பின்னாடியே வந்து பிம் பிடிச்சிடுறாங்க. ரக் நீயா அப்படின்ட்டு கேட்க தெரிஞ்சு போயிடுது. 2 பேத்தையும் ஒன்னா ஒரு டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிடறதுக்கு உட்கார சொல்ல ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. பிம்கா செம்ம கோவமா இருக்கு, இவங்க 2 பேரும் வேணும்னே நம்மள 2 பேத்தையும் ஒன்னா பேச வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு செம்ம கோவத்தோட உட்காந்துருக்கா. ரகம் பார்த்துட்டு எப்படியாவது இவகிட்ட பேசணும்ட்டு, பிம் நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வந்தப்ப நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல தானே சாப்பிட்டோம், பார்ட்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரே பேச்சுல முடிச்சு விட்டுருது. சரி பிம் உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கு மேல ஞாபகத்தெல்லாம் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிம்க்கு கோவமாயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஞாபகம்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல, உன் கூட நீங்க 2 பேரும் வேணும்னே தானே இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு பிம்மோ நான் இங்க இருந்து கிளம்புறேன்ட்டு வெளியே கிளம்ப, ரக்கும் வான்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தேர்ட் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்க, பிம் செம கோவத்தோட நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு, ஃப்ரெண்டா நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணன, அந்த ஹெல்ப்ல நான் கொஞ்சம் உனக்கு பண்ணக்கூடாதா, நீ இன்னும் ரகு லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, ஆனா நீ உன் மனசை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கல அப்படிங்க. ஆமா அவன் எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருப்பான், என் மனசு எவ்வளவு வலிக்குது, அவ்வளவு சீக்கிரத்துல மாறுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரக் என்ன பண்ண முடியும், இந்த ரேங்க் தான் வேணும்னே ட்ரிக் பண்ணி அவனை ஏமாத்தி அவ வலையில விழ வச்சுட்டா. ஒரு சமயத்துல அவளோட வலையில நானும் தான் விழுந்தேன், ஆனா அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகல, நான் நல்லபடியா வரல, இப்ப வான் கூட நானும் நல்லா தானே இருக்கேன், நீயே அந்த மாதிரி இருக்கணும்ல. ரகம் உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் தானே, உண்மையாலுமே பிம் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னுடைய நல்ல எண்ணத்தாலதான் இன்னைக்கு ரக் திரும்பவும் உன்கிட்ட வந்திருக்கான். யோசிச்சு பாரு, நான் இருந்த இடத்துலதான் இப்ப நீயும் இருக்கிற, என் நிலைமையில தான் நீயும் இருக்க, நான் எப்படி சரியானனோ அதே போல நீயும் உன் மனசை மாத்திக்க, நீயும் சரியாயிடுவ அப்படின்ட்டு பிம சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதே சமயத்துல உள்ள காட்டினா ரக் நம்ம பிம் தங்கச்சி கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கான், என்ன பண்றது உங்க அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கேட்டுட்டு இருக்க. பிம் தங்கச்சி ஒரு ஐடியா கொடுக்குற, என்னன்னா அவ எப்படி தேர்ட மடக்குனாலோ அதே போல பிம்க்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ரக் நம்ம தேர்டும் வானும் லவ் பண்ற விஷயம் தெரியாதா, அதனால நீ என்ன சொல்ற, நீ யார லவ் பண்றன்னு கேட்க, நானும் தேர்டும் தான் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு
எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல உண்மையாலம்மான்னு கேட்டு ஷாக் ஆக ஆமான்னு சொல்ல சரி எப்படி அவனை மடக்குனேன் எப்படி வானும் தான் லண்டனுக்கு போற விஷயத்த சொல்லி தேர்டா அலைய விட்டா இல்லையா அந்த விஷயத்த சொல்லி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படியே இந்த ரேங்கை தான் காட்டுறாங்க. பாவம் அந்த பொண்ணு செம்ம அடி வாங்கியிருப்பாங்களாட்டுக்கு. அடியில வலி தாங்க முடியாத எழுந்திருக்க அந்த மாஃபியா டானும் பின்னாடியே எழுந்திரிச்சிடறான். பின்னாடி இருந்து ஹக் பண்ணாவே இந்த பொண்ணுக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. அப்படியே ஒரு கார்டு எடுத்து கொடுத்துட்டு இதுல அன்லிமிட்டெட் பணம் இருக்கு, நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், நீ எதை வேணாலும் வாங்கிக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கார்டை கொடுக்க அந்த பொண்ணும் அதை வாங்கி வச்சுட்டு வெள்ளத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. யோசிக்கக்குள்ள அவ கண்ணுக்கு நிறைய விலை உயர்ந்த ரிங்கும் டைமண்ட் ரிங் அப்படின்ட்டு நிறைய யோசிக்கிறா. என்னென்ன வாங்க போறா, என்னென்ன பில் கிளிய போகுதுன்னு தெரியல. ரகும் பிம் தங்கச்சி சொல்லி இருந்திருப்பா இல்லையா, அந்த ஐடியாவெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் பாங்காண்டியை பார்த்த உடனே உனக்கு ஒரு ஐடியா வந்துருது. பாங்காண்டியை கூப்பிட்டு வச்சு ஆன்ட்டி நான் அந்த பிரைடல் ஹவுஸை சேல் பண்ணலான்னு இருக்கேன், அது எனக்கு தேவையில்லை, பிம் தான் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டா இல்லையா, அதனால நான் அந்த பிரைடல் ஹவுஸை சேல் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு குண்டு தூக்கி போட அவங்களுக்கு அதை கேட்டு தாங்கிக்க முடியல. அவங்க கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே போயிட்டு பிம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வந்து பிம் வீட்லயும் பிம் கிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடை சேல் பண்ண போறானாம்பா. பாவம் அது உனக்காக கட்டணும், நீ எப்ப அங்க இல்ல, அதனால அதை சேல் பண்றேன்னு சொல்றான்னு சொல்ல பிம்க்கும் ஷாக்கா இருக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க எனக்கே தெரியல, நீங்க 2 பேரும் அதுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா அந்த ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க, இப்ப அந்த வீட்டையும் கூட விற்க போறானா. அதை கேட்ட உடனே எனக்கே மனசு தாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் அதாவது இருந்துச்சுன்னா உன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருமா, அது சேலுக்கு வைக்க போறானா அப்படின்னு சொல்ல பிம்மா அதை கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த ரேங்கை தான் காட்டுறாங்க. ரேங்க் பாவம் செம்ம அடிபட்டிருக்கா, நடக்கவே முடியல, அங்கங்கே அடிபட்டு கண்ணி போயிருக்கு. அந்த உடம்போடையும் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்துட்டு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கா. நிறைய பேக் கடையே காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒவ்வொரு பேக்கும் எடுக்கக்குள்ள அவங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் அடிபட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் ஞாபகம் வந்து அவளுக்கு ரொம்பவே கொல்லுது. அந்த வேதனையிலையும் அழுதுகிட்டே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல பார்க்கக்குள்ள இவளை எவ்வளவு கொடூரமான பொண்ணுங்கிற மாதிரி நம்மளே யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கா. அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க பிம்க்கு தான் ஆல்ரெடி இவ அடிபட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அவ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எப்படியாவது அவளை காண்டாக்ட் பண்ணணும், யார்கிட்ட இருக்கா, யார் இந்த மாதிரி குடும்பப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரேங்கை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும் நெட்ல சர்ச் பண்ணி ஒரு நம்பரை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ல நம்ம பிம்மும் கால் பண்ணி இந்த மாதிரி ரேங்க் இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்டை தான் நான் பேசுறேன், நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பர்சனும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம பிம்மும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ரேங்க்கும் வரா. ரேங்கை பார்த்தோன்னா ரேங்க்னு கூப்பிட இந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. நீ எதுக்காக இங்க வந்த, இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க, என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்கு பையன்லாம் நல்லா தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசணும், ஏன் ரேங்க் இப்படி இருக்க, ரொம்ப அடிபட்டு இருக்கு ரேங்க், உனக்கு என்னதான் ஆச்சு, நீ இப்படி இருக்க வேண்டியவில்லை இல்லையே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்ன ஹெல்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் தேவையில்ல, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றதுக்கு இல்ல ரேங்க், நான் உனக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன், உன்னை நான் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் ரேங்க், நீ இந்த மாதிரி இருந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல ரேங்க்னு சொல்ல நீ உண்மையாலுமே என்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறியான்ட்டு இவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. அப்படியே அழுகு தாங்க முடியாத அழுதுகிட்டு இருக்கா. அவளும் விடாம நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் உன்னுடைய ஹெல்ப் எல்லாம் தேவையில்ல, நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக அப்ப அந்த மாஃபியா டானும் அங்க வரான். அவன் வந்து பார்த்துட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் விலகி இருக்குமா, அந்த இடத்துல அடிப்பட்டதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இந்த மாதிரி தெரியக்கூடாது, இதெல்லாம் கவர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதே நம்ம பிம் பாக்குறவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாள்ன்ட்டு அழுதுகிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்க. அந்த டான் போனதுக்கு அப்புறமும் பாடி கார்டு விட மாட்டேங்கிறான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ரேங்கும் வேற வழி இல்லாத நம்ம பிம்ம பாத்துக்கிட்டே பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்க இல்லையா, வீட்டை சேல் பண்றதா இருக்கான், நீ போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துருமான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால சரி ஏதாவது திங்ஸ் இருந்தா எடுத்துட்டு வரலான்ட்டு ரகோடி வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க. அங்க எல்லா பொருட்களுமே மூடி இருக்கு. பிம்க்கு அந்த வீட்டுக்கு போக போக அப்படியே அவங்களுடைய பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ரகும் பிம்மும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதெல்லாம் ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடு சேல் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு ரொம்பவே சோகத்தோட வந்த பொண்ணும் அங்க மூடி இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒன்னொன்னா ஓபன் பண்ண அதுல எல்லாமே நம்ம ரகும் பிம்மும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா கல்யாண டைம்ல ஒரு போட்டோஸ் எல்லாம், அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு பிம்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது, இதை ட்ரிக் பண்ணி நம்மள இங்க வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு திங்ஸை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ரகும் அவன் கையில ரோஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீயே சொல்லு, இது வைக்கலாமா இல்ல தூக்கி போட்டுடலாமா, என்ன பண்றதுன்னு தெரியல,
இல்ல அப்படின்ட்டு பிம் கிட்ட கேட்க, பிம்மும் கோவமாகற மாதிரியே கோவப்பட்டுக்கிட்டு முகத்தை காட்டிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்குது, என்னை ட்ரிக் பண்ண ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா, வீட்டை சேல் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி இங்க என்னை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு கோவப்படுற மாதிரியே அந்த பொண்ணு கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா முன்னாடி வரக்குள்ள சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. பின்னாடி பிம் பிம்ட்டு பின்னாடி வந்து பிடிச்சிக்கிட்டு, பிம் நான் உங்ககிட்ட பொய் சொன்னது தப்புதான், என்னை மன்னிச்சிரு, ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல்ல, நான் இப்போ உன்னை வீடு சேல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க வர வச்ச மாதிரி நீயும் என்னைய தோட நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட பொய் சொன்னதானே அப்படின்ட்டு கேட்க, சரி வீடு பரவாயில்ல, நீ ஒரு பொய் சொல்லிட்ட, நானும் ஒரு பொய் சொல்லிட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக ரகும் பிடிச்சு வச்சுட்டு, பிம் நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா, நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியான்னு கேட்க, அந்த நினைவுகள்ல நிறையவே கஷ்டங்கள் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு பிம் சொல்றதுக்கு, என்னை மன்னிச்சிரு பிம், நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நான் யாரை லவ் பண்றேனோ அந்த பொண்ணையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அது உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது பிம், என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேல நான் அப்படி இருக்க மாட்டேன், நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துரு பிம், நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னா வாழலாம்னு சொல்லிட்டு ரகும் பிம்முக்கு ஹக் பண்ணிக்க, பிம்மும் அதை ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ரக் கிட்டயும், ரக் நான் இந்த வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்றதை நீ கேட்பையான்னு கேட்கறதுக்கு, கண்டிப்பா நான் கேட்பேன், என்ன சொல்ற பின், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்றான், நான் இங்க வரணும்னா நீ உன்னோட மரியாதையும் உன்னோட தரத்தையும் விட்டு கொடுக்க கூடாது, இதுக்கு முன்னாடி உன்னுடைய மோசமான நடவடிக்கைகளால உன்னுடைய மரியாதை உன்னோட தரம் எல்லாமே கெட்டு போச்சு, ஆனா இதுக்கு மேல அந்த மாதிரி இருக்க கூடாது, இதுக்கு முன்னாடி என்னை சீட் பண்ண மாதிரி இப்பயும் நீ சீட் பண்ண கூடாது, இவ்வளவு நாளா என்னோட வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன்னு சொன்னா இல்லையா, நான் அதை மதிக்கிறேன், அதனால நான் திரும்பவும் உன்னை நான் நம்ப போறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே பிம் சொல்ல, ரக்கும் அழுக தாங்க முடியல, ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் பிம், நீ திரும்பவும் எனக்கு கிடைச்சிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பிம்காகவே ஸ்பெஷலா ஒரு டைம் ஒரு ரோஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தான் இல்லையா, அதே போல பிம் நேம் போட்டு ரோஸ் பொக்கைய கொண்டு வந்து பிம் கிட்ட கொடுக்க, பிம்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, அவனோட பாக்கெட்ல இருந்த பிம்மோடைய மேரேஜ் ரிங்கையும் எடுத்து இது அவங்க ஓனர் கிட்டே சேர்த்துறேன்னு சொல்லிட்டு பிம்மோட விரல்லையும் போட்டு விட்டுட்டு பிறகு ஹாப்பியா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல மீனாவோட ஃப்ரெண்டும் ஒரு கேக் எடுத்து கொடுத்து இது சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க, அவளுக்கு அது வாமிட் வர மாதிரி இருக்கு, இதை எடுத்துட்டு போய் இது என்ன இப்படி வாசனை வருது, வாமிட் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கொமட்டிக்கிட்டு இருக்க, எல்லாருமே ஷாக் ஆயிட்டு, என்ன மீனா ஃபுட் ஸ்மெல் உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா, அப்ப நீ எத்தனை மாசமா இருக்க அப்படின்ட்டு கேட்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கொஞ்சிக்கிட்டு 2 மாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது, ரகுடைய குழந்தையும் கொஞ்சம் பெருசாயிடுறான், மீனாவோட வயிறும் பெருசாயிடுது, அவங்க ரெண்டு ஃபேமிலியுமா ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்றது சமைச்சு சாப்பிடுறதுன்ட்டு ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. அப்ப மீனாவும் பிம்மும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அந்த சமயத்துல மீனா கேக்குறா, ரேங்க் அவ பையனை பத்தி எனக்காவது கேட்டிருக்காளா, வந்து பாத்திருக்காளா, அந்த பையனை பத்தி நினைப்பாளா இல்லையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க, பிம்மும் கண்டிப்பா நினைப்பா, அவளுக்கு குழந்தை மேல எமோஷனல் இல்லாதெல்லாம் இருக்காது, நினைப்பான்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் அவனுடைய போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு பிம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே போல நம்ம ரேங்க தான் காட்டுறாங்க, பாவம் அந்த பொண்ணு எப்படி கெதா செம்ம கொடூரமான ராணியா இருந்தா இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, ரொம்பவே அவங்கிட்ட கொடூரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. வைக்கப்ப அவளுடைய மகனுடைய ஞாபகமும் வர வர அந்த போட்டோஸை நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்பதான் அவ பண்ண தப்பெல்லாம் புரியுது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, பிம் எவ்வளவோ இவளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா, விட்டு கொடுத்துருக்கா, ஆனா அப்பெல்லாம் இவ பிம் கிட்டையும் மத்தவங்ககிட்டையும் ரொம்ப கொடூரமாவே நடந்துகிட்டா இல்லையா. ஆனா இப்ப அவளுடைய நிலைமை, அவ குழந்தைய கூட அவளால பார்த்துக்க முடியல, பணம்ட்டு பண பேய அலைஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப நிம்மதி தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தவர் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு எழுந்திரிச்சு நடந்து போக அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அடுத்த நாளே அவ ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர்ல வந்துகிட்டு இருக்கா. அந்த சமயத்துல குழந்தை பிம்ட்டு அவங்க ஃபேமிலியே அந்த குழந்தை கூட ரொம்ப கொஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா குழந்தைய கொஞ்சி கொஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல பிம்மோட சத்தம் மட்டும் நம்ம ரேங்க் காதுல விழுந்துருதா, அதனால திரும்பி பார்க்க அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, அதுலயே அவ குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு அழுக தானாவே வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அழுதுகிட்டே இருந்தவ சரி போலான்னு சொல்லிட்டு அவளுடைய பாடி கார்டு சொல்ல, அவனுங்களும் அங்க இருந்து திருப்பிக்கிட்டு போக, அந்த சமயத்துல நம்ம பிம்மும் ரேங்க பாத்துற பின்னாடியே ஓடி வந்துடுறா. ரேங்க் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, வீல் சேர்ல இருக்கியே, உன்னை யார் இந்த மாதிரி எல்லாம் குடும்பப்படுத்தினது என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவ எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னை விட்டுடு, நான் இங்க இருந்து போகணும், என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட எதுவுமே சொல்ல முடியல. ரகும் பின்னாடியே வந்துடுறான், அவனுக்கும் இதை பாக்குறதுக்கு ஷாக்கா இருக்கு. பிம்ம விட மாட்டேங்கிறா. ரேங்க் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி இருக்க, யார் உன்னை பண்ணது இந்த மாதிரி இப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிம் விடப்படியே கேட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பாடி கார்டுல ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு அவங்க தான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாத சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்ல, ரகும் பார்த்துட்டு என்ன அவ பாசமா தானே கேட்டுட்டு இருக்கா, அதுக்குள்ள நீங்க எதுக்கு இப்படி கோவப்பட்டு கத்துறீங்க, தேவையில்லாத
தேவையில்லாத பண்றீங்க அப்படின்ட்டு கோவப்படுறதுக்கு அந்த பாடி கார்டும் தேவையில்லாத ரேங்க் கிட்ட சண்டை போடுற மாதிரி போக இங்க இருந்து போகலான்ட்டு ரேங்க் கத்தி விட்டுறா. அதனால அந்த பாடி கார்ட்ஸும் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடி அந்த பாடி கார்டு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு நீங்க தேவையில்லாத இதுல இன்வால்வ் ஆகுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். பிம்க்கு நல்லாவே புரிஞ்சிருது பெரிய பிரச்சனையில ரேங்க் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ரேங்கும் அழுக தாங்க முடியாத அழுதுகிட்டே அங்க இருந்து போக எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. ரேங்க கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பீட்டரும் என்ன ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட யாரோ வந்து பேசினாங்களாமே, யார் அவங்க அப்படின்ட்டு கேக்குறதுக்கு அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் அவன் அவளுடைய மூஞ்ச பிடிச்சு இழுத்து வச்சு இந்த மூஞ்சிக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்கா, உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு இருக்காங்க பாரு அப்படின்ட்டு நல்லா நக்கல் அடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனுடைய எதிரி ஆட்களை போல இருக்கு. அவங்க இவங்க மேல கன் ஷூட் பண்ண ரேங்க்ல செமைய பயந்து போயிடுறா. தலையை குனிஞ்சிக்க பீட்டரும் அவளை பிடிச்சிக்கிறான். பின்னாடி வர ஆட்களும் அவங்கள கன் ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பீட்டரோட ஆட்களும் அவங்க மேல கன் ஷூட் பண்றாங்க. நல்ல வேளை இடையில ஒரு கார் வந்ததால அவங்க தப்பிச்சாங்க. அப்படியே நம்ம பிம்மோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவதான் இப்ப தோடுக்கிட்டு சேர்ந்துட்டா இல்லையா. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஆன்டி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லண்டனுக்கு போயிருக்காங்க போல இருக்கு. நம்ம ரேங்கோட தங்கச்சி தான் லண்டனுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப ஆன்டி அங்க போயிருக்காங்க போல இருக்கு சும்மா சுத்தி பாக்குறதுக்காக. அங்க இருந்து அவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி தாய்லாந்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. எனக்கு தாய்லாந்துக்கு சீக்கிரமா வரணும் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம வானம் தோடம் அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு ரகுடைய பையனுக்கு பர்த்டே வரப்போகுது இல்லையா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும், பிம் கிட்ட பேசி ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல பிம்மும் வந்துடுறா. பிம் தான் ஆல்ரெடி ரேங்கை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா இல்லையா. முகத்தை பார்த்த உடனே வானுக்கு தெரிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்ட்டு. என்னாச்சு, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, வாடி போயிருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்க நான் ரேங்கை பார்த்தேன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ரேங்கா அவதான் ஏற்கனவே நடக்க முடியாத இருந்தாலே அவ வீட்டுல வந்து சோஃபால படுத்து கிடக்க இந்த வில்ல செம்ம டென்ஷன்ல என்னை எப்படி கொலை பண்றதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்கான் வெறித்தனமா. யார் என்ன ஷூட் பண்ண வந்தது, என்னை கொல்ல நினைக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் சொல்லி வெளியே அனுப்பிவிட அப்ப ரேங்கும் அங்க இருந்து எழுந்திரிச்சு போகலான்ட்டு எழுந்திரிச்சு போக பாப்பா. அந்த நேரத்துல கூட இந்த வெறி பிடிச்ச நாய் அவளை விட மாட்டேங்கிறான். அவகிட்ட எங்க போறேன்னு கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் போய் படுக்க போறேன்னு சொல்ல என்ன தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறியா, நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், என்னுடைய டென்ஷனை குறைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க அந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிடுறா. இல்ல என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கத்திக்கிட்டு இருந்தவ அவனை வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை இழுத்து சாத்திக்கிறா. வெளியே இந்த பீட்டர் கதவை தட்டிக்கிட்டு ரேங்க் டோரை ஓபன் பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். செம்ம கொடூரமா பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற ரேங்கும் செம்மையா பயந்து போயிட்டு அந்த டைரக்டர் டின்னுக்கும் கால் பண்ணி என்னை காப்பாத்து, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பிம்மும் தேர்டு கிட்ட ரேங்க பத்தி விசாரிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் அந்த டைரக்டர் டின் தானே கூட்டிட்டு போனாவல, அதுக்கப்புறம் தானே அவ வீட்டுக்கே வரல, அதனால உன்னுடைய ஃப்ரெண்ட் டின் தான் ஒரு நாள் கூட்டிட்டு போனான், அதுக்கப்புறம் தான் ரேங்க் வீட்டுக்கே வரல. இவ்வளவு பிரச்சனையும் அவளுக்கு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அவன் எங்க இருக்கான், அவளை எங்க வச்சிருக்கான், யார்கிட்ட விட்டுருக்கான்னு எனக்கு தெரியணும், உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுன்னு சொல்ல அவனுக்கும் இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் தெரியுது. அதனால சரி நான் பாக்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிம்மோட தங்கச்சிக்கு ரேங்க் எங்க திரும்ப வந்துட்டான்னா அக்காவுடைய வாழ்க்கை பிரச்சனையில முடியுமோன்னு பயந்து போயிட்டு நீ அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதன்னு சொல்ல அதை எப்படி நான் செய்யாத இருக்க முடியும், நான் அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவனே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த பிம் திருந்தலையாங்கிற மாதிரி. ரேங்கும் அந்த டைரக்டரை மீட் பண்றதுக்காக ஹோட்டல்ல வந்து உட்காந்துருக்கா. அப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர்றதெல்லாம் நம்ம பிம்மோட ஞாபகம் தான். பின் எவ்வளவு கருசனையாவும் அவளுக்கு எவ்வளவு ஹெல்ப்போ பண்ணிருக்கா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல அந்த டைரக்டரும் வரான். அவன் வந்துட்டு ரொம்ப நக்கலா பேசுறா. ஏய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மரியாதை இல்லாத கூப்பிட்டு இருக்கான். ரேங்கும் பாக்க என்ன நீ இப்படி இருக்க, அவன்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவேன்னு பார்த்தேன், இன்னும் நீ கிளம்பலையான்னு கேட்க நீ இதையும் கேட்ப இதுக்கு மேலையும் கேட்ப, என்னை தேவையில்லாத அவங்கிட்ட எதுக்குடா மாட்டி விட்ட அப்படின்ட்டு போட்டு செம்மைய திட்டிட்டு இருக்கா. நீ என்னை திட்டுறதுக்காக தான் கூப்பிட்டியா, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக ரேங்க் இருந்துட்டு எனக்கு ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அவனுக்கு ஷாக்கா இருக்கு. எதுவும் கேஸ் போட போறாளோன்னு பயந்துட்டானா என்னவோ தெரியல. ஆனா ரொம்ப ஷாக் ஆயிட்டு பயந்து போய் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இன்னமும் அவன் ரொம்ப உடம்பு நிலைமை வந்து ரொம்ப மோசமாவே போய்கிட்டு இருக்குது. அவளால எழுந்திருச்சு நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையிலயும் அவ்வளவு திங்ஸ் எக்ஸ்பென்சிவான திங்ஸா இதுக்காக அப்படி வாங்கி போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு பொருளும் வாங்கக்குள்ளலாம் அந்த கொடூரக்காரன் அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணனா, இவ அதுக்காக எப்படி எல்லாம் பயந்து போயிட்டு எங்கேயாவது போய் டேபிள் கடியில ஒளிஞ்சிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பயந்து போயிட்டு ரொம்பவே கொடூரத்தை அனுபவிச்சிருக்கா. அப்பயும் அந்த ராட்சசன் அவளை விடாத துரத்திருக்கான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் ரேங்கோடைய மகனுக்கும் ஃபர்ஸ்ட்
நெக்ஸ்ட் பர்த்டேவும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க கூட எல்லாரும் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு ஃபேமிலியே அவ கூட இருந்துகிட்டு இருக்க. அப்ப ரேங்கும் இன்ஸ்டாகிராம்ல அவனுடைய போட்டோவை பார்க்க அப்பதான் அவளுக்கு தெரியுது இன்னைக்கு அவனுடைய பர்த்டே வச்சு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேன்ட்டு ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு ரக் வீட்டுக்கும் வரா. அவளை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் தேர்டும் ரக்கும் வந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பெம்மெல்லாம் வாயடிச்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்க. ரேங்கும் என் மகனை பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, உன் மகனா இவ்வளவு நாளா அவன் மேல அக்கறையே இல்லாத இருந்த இப்ப என்ன மகன்ட்டு வந்திருக்க அப்படின்ட்டு திட்டுறான். ரேங்கும் அதெல்லாம் கண்டுக்காம பிம் கிட்ட அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு இதே என் பையன் கிட்ட குடுன்னு சொல்ல, ரகோட அப்பாவும் அவன் உன் பையன் நீ வந்து அவனுக்கு குடு, நீ அவன் கூட பேசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ரேங்கால பக்கத்துல போக முடியல. இவ்வளவு நாளா அவன் கூடயே இல்ல. அதனால அது குற்ற உணர்ச்சி அவளால தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்கா. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிம்மும் அந்த கிஃப்ட வாங்கிக்க ஆன்ட்டியும் செம்மையா திட்டுறாங்க. அதான் கொடுத்துட்டல இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ரேங்கும் அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பிட பின்னாடியே பிம்மும் ரேங்க்னு கூப்பிட்டுக்கிட்டே போயிடுறா. ரேங்க் நில்லு, அவன் உன் பையன், அவனை விட்டுட்டு நீ எங்க போற, எதுக்காக போறன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியும் பிம், நான் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவும் இல்ல நல்ல வைஃபாவும் நான் கிடையாது. நான் நீ இல்ல பிம்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தரே இருக்க முடியாது அப்படிங்க. ஆமா நீ என் கூட எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்த, ஆனா இப்ப பாரு நம்ம எப்படி இருக்கோன்ட்டு. பிம் எனக்கு அந்த காலத்துல நம்ம திரும்பவும் போகணும் போல இருக்கு பிம். நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பிம். ஆனா இனிமேல் அதெல்லாம் நடக்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிம்க்கு அழுக தாங்க முடியல, ரேங்க் அழுக தாங்க முடியல. பிம்மும் அழுதுகிட்டே இதுக்கு மேல நம்ம அப்படி இருக்கலாம், போதும் இதோட விட்டுரு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன், உன்னை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன், இனிமேலாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா. இல்ல பிம் அதெல்லாம் இனிமேல் நடக்காது, நான் என் பையனை இதுதான் கடைசி தடவையா வந்து பாக்குறேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல நான் வருவனா இல்லையானே எனக்கே தெரியாது பிம், இனிமேல் என் பையனை நீ தான் நல்ல அம்மாவா இருந்து நீ பாத்துக்கணும், எனக்கு தெரியும் நீ பாத்துக்குவன்ட்டு, என் பையனை கையை வெட்டுறாத பிம், நீ தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம்மோட கையை பிடிச்சு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பிம்மும் அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிம் ரேங்க பார்த்தேன், அவ இந்த மாதிரி சொல்லிட்டு போனா அவ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, அவ யாருக்கிட்டயும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அம்மாவும் ஏன் இந்த பொண்ணு இப்படி போய் தேவையில்லாத இடத்துல எல்லாம் மாட்டிக்கிறா, எங்க போய் மாட்டினாலும் கூட அவ ஈஸியா அவளால வெளியே வந்துட முடியும், இதுல ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. பிம்மோட அப்பாவும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணதாலதான் நான் இன்னைக்கு உங்க கூட உயிரோட இருக்கேன், கண்டிப்பா அந்த பொண்ணை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம ஃபேமிலியே அந்த பொண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கோமா, கண்டிப்பா அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பிம்மும் ஆமாம்ப்பா அவ ரொம்ப நல்லவதான், ஆனா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டா, அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரக் அவனுடைய பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம பிம்மும் திரும்பவும் ரெக்கார்டிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ரேடியோல பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அப்பக்கப்ப பிம்க்கு ரேங்கோடைய ஞாபகம் வரப்பெல்லாம் அவளுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ரேங்க காட்டுறாங்க. ரேங்க் இந்த பீட்டர் கூட கார்ல வந்துகிட்டு இருக்கா நைட் நேரத்துல. அந்த சமயத்துல ஆப்போசிட் பார்ட்டி போல இருக்கு, எதிரி போல இருக்கு இவங்களுக்கு. அந்த ஆளுங்க திரும்பவும் கன் ஷூட் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு குரூப் இடையிலையும் கன் ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பீட்டர் கிட்ட இருந்த ஆட்கள் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. பீட்டரும் ரேங்க் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அந்த பீட்டர் ரேங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். ரேங்கால ஒரு கட்டத்துல ஓட கூட முடியல, விழுந்துடுறா. அப்பயும் எழுந்திரு ரேங்க் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேத்தையும் பைக்ல ரெண்டு பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க ஷூட் பண்றதுக்காக. ரேங்க் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம தப்பிக்க போறதில்ல, உயிரோட இருக்க போறதில்ல அப்படின்ட்டு. அப்ப எல்லாமே அவளோட பையனுடைய ஞாபகம், பிம்மோடைய ஞாபகம் தான் அவளுக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதிகமா பையனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தவங்க ஒரு இடத்துல நல்லா வசமா மாட்டிடுறாங்க. அந்த ஆட்களும் ரேங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல பிம் ரேங்கோட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த சமயத்துல அவ பக்கத்துல இருந்த கேண்டலும் அழிஞ்சு போக அது அவளுக்கு அபசகுணம் மாதிரி தெரியுது. ஷாக் ஆகி அதை பாத்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேங்க் அடிபட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பீட்டரும் ஓடியே போயிடுறான். அடுத்த நாளே துக்கம் அனுசரிக்கிறதுக்காக அவளுடைய போட்டோ எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரகோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. ரகோடைய அப்பாவும் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு பூ வைக்க, ஆன்டி இருந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் மோசமா தான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வராங்க. நம்ம பிமோடி தங்கச்சி தேர்டுன்ட்டு அவங்களும் வந்து மன்னிச்சிருன்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பூ வச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் ரகும் வராங்க. பிம்க்கு தான் ரொம்ப அழுக தாங்க முடியல, அழுதுகிட்டே பூவெல்லாம் வச்சுட்டு அவ போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்க. ரகும் பூ வச்சுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பையனை நான் பாத்துக்கிறேன், அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், அவனை நல்லா வளர்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிம்மும் ஆமா ரேங்க் நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பையனை நான் பாத்துக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தேர்டுக்கு லாயர் கிட்ட இருந்து கால் வருது, பிம்மையும் ரகையும் கூட்டிட்டு வர சொல்லி. அதனால தேர்டும் நம்ம பிம்மையும் ரகையும் லாயரை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறோம். லாயரா இவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ரேங்க் உயில் ஒண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க, அதை படிக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உயில் எடுத்து படிக்கிறாரு. அதுல அவளுடைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பிம்
பேர்ல எழுதி வச்சிருக்கா. ஒரு பொருள் விடாத அத்தனையும் வாங்கி பிம் பேர்ல ஒரு பிளாட்டையும் வாங்கி எழுதி கொடுத்து எல்லாமே பிம்க்கு மட்டும் தான் சொந்தங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அப்ப அவ ஒன்னொன்னா பார்த்து பார்த்து எடுத்தது எல்லாமே பிம்காக தான் எடுத்து வச்சிருந்திருப்பா போல இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் செத்துருவோம், இதெல்லாம் பிம் போட்டு அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருப்பா போல இருக்கு. அவ பையனுக்கு ஒரு பொருள் கூட எடுத்து வைக்கல போல இருக்கு பாவம். அத்தனையும் பிம்னு. ஆனா நம்ம பிம்மை விட அதிகமான பாசம் ரேங்க் தான் இருந்திருக்கு போல இருக்கு. அவ்வளவும் செஞ்சிருக்கா. பிம்மோட பாசத்தை அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. அத்தனையும் செஞ்சு எல்லா சொத்துமே அவ பேர்ல எழுதி வைக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டின்ன பத்தில ஆயிருக்கிட்டே கேக்குறாங்க எங்க அவன் போயிட்டான்னு கேக்குறதுக்கு, அவரு இப்ப இங்க இல்ல அப்ராட்ல இருக்காருன்னு சொல்ல, இங்க இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவன் அப்ராட்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லிட்டு ரேக்கும் தேர்டும் செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் இங்க வந்தான்னா அவனை சும்மாவே நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்டும் பிம் பேர்ல ரேங்க் எழுதி வச்சிருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஃபுல்லாவே அவ்வளவு பெரிய வீட்டுல ஃபுல்லாவே அப்படியே கிஃப்டா அடுக்கி வச்சு கிடக்குது. ஒவ்வொன்றிலையும் வாட்ச் பேக்ன்ட்டு ஏகப்பட்டது அவளுக்காக அடுக்கி வச்சிருக்கா. கிஃப்ட் பேப்பர் பண்ணி எல்லாத்தையுமே மூடி அழகா நீட்டா வச்சிருக்கா. அதெல்லாம் பாக்குறதுக்குள்ளேயே ரெண்டு பேத்துக்குமே அப்படியே ஷாக்கா இருக்கு. நம்ம பிம்மா அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த லாயரும் ஒரு லெட்டரும் எடுத்து கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல நம்ம பிம்மை பத்தி ரேங்க் எழுதி வச்சிருக்கா. ரேங்க்கும் ஆரம்பத்துல பிம்முடைய அவார்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சி பிம்மை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே பண்ணியிருந்திருப்பா இல்லையா, ஜெலஸ் ஆயிட்டு அதையும் சொல்லி, ஆனா ரேங்க் கஷ்டத்துல இருக்கக்குள்ள பிம் ஆறுதல் படுத்துறதும், நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாலும் நீ என் கூட எப்பவுமே பாசமா இருந்திருக்க, உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைச்சதே கிடையாது. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீ என் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவோம் பிம், ஆனா உன்னை மட்டும் என்னால விட்டு கொடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக எவ்வளவோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதனையும் நீ என்னை மன்னிச்சு என் கூட எப்பவுமே பாசமா தான் இருக்கணும்னு நினைச்சிருக்க. அதெல்லாம் புரிஞ்சிக்கலனா உன்னுடைய பாசத்தையும் அன்பையும் என்னால புரிஞ்சிக்க முடியாத அந்த சமயத்துல போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு நிறையவே துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி. ஆனா பிம், நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் பிம். காலங்கள் கடந்து போயிடுச்சு. இதுக்கு மேல நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது. இந்த லெட்டர் உன் கையில கிடைக்குதுன்னா நான் உயிரோட இல்லைன்னு தான் அர்த்தம். கடைசியா என்னோட மன்னிப்பை ஏத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிருப்பாளா. அதெல்லாம் படிக்க படிக்க பிம்க்கு அழகையா வருது. பிம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க அந்த லெட்டரை வாங்கி பிம்மோட தங்கச்சி தோடு கிட்ட கொடுக்க, தோடும் படிச்சு பாக்குறான். அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாமே பிம்மை பத்தி மட்டும்தான் எழுதியிருக்கா. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவளுக்கு தெரிய வந்திருக்கு இல்லையா. அதை படிக்க படிக்க அவனுக்கும் தாங்கிக்க முடியல. அவனும் உட்காந்துட்டு அழக ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் நம்ம பிம்மோ ரேக்கும் குழந்தையோட சேர்ந்து ரேங்க் வாங்கி வச்சிருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்கே வந்து குடி வந்துடுறாங்க. குழந்தைக்கு அவ அம்மாவை தெரியணுங்கிறதுக்காக பிம் ரேங்கோடைய போட்டோஸ் அங்கங்க மாட்டி மாட்டி வச்சிருக்கா. ரேக்கும் வீட்டுக்கு வர, பிம்மோ ரேங்கோடைய போட்டோஸ் எல்லாம் முன்னாடி வச்சிருக்கேன், குழந்தைக்கு தெரியணும்ல அவன் அம்மா யாருன்ட்டு, அதனால வச்சிருக்கேன்னு சொல்ல, சரி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க, நீ சாப்பிடுன்னு சொல்ல, அந்த ஃபுட்டை பார்த்த உடனே நம்ம பிம்க்கு ஸ்மெல் பண்ண உடனே வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னது சரியில்லையா சாப்பாடு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு கேட்க, என்ன சொல்ற, இல்ல இது ஃப்ரெஷ்ஷா தானே செஞ்சிருக்கேன்னு சொல்ல, இல்ல எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கேன், நல்லா முடியலன்னு சொல்லிட்டு கொமட்டிக்கிட்டு இருக்க. ரெக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சாப்பாடு பொருளை பார்த்த உடனே உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா, நீ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணியான்னு கேட்கறதுக்கு, இல்லையேங்க செக் பண்ணி பாருன்னு சொல்ல, நான் முதல்ல டெஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரகு உள்ள ஓடுறான். பிம்கா செம்மையா கொமட்டிக்கிட்டே இருக்குது. குழந்தைகிட்டையும் உனக்கு ஒரு தம்பி வரப்போறான்னு சொல்லிட்டு வாமிட் பண்றதுக்காக உள்ள ஓடி போறா. அடுத்ததான் நம்ம பிம் ஃபேமிலியும் வான் ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடற்கரையில நம்ம ரகுடைய பையனும் வானோட குழந்தையும் ஒன்னா உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம பிம்மும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. ரகும் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, புது மம்மி எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இப்ப எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ரகு நான் குழந்தை கூட போய் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போறான். நம்ம பிம்மும் ரொம்ப ஹாப்பியாவே இந்த ஸ்டோரிய ஹாப்பியா அவளுடைய லேப்டாப்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்டோரியாவே வெளிவிட போற போல இருக்குது. அதோட தான் இந்த டிராமாவும் முடியுது. அடுத்ததா நெக்ஸ்ட் புது டிராமாவுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த டிராமால சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.